நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். பொள்ளாச்சி அருகே ஊஞ்சவேலாம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பிளீச்சிங் பவுடர் கலந்த குடிநீரை குடித்த 16 குழந்தைகளுக்கு தொண்டை மற்றும் கண்ணெரிச்சல் ஏற்பட்டதால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கும் இந்த பள்ளியில் மதிய உணவிற்கு பிறகு குடிநீர் தொட்டியில் இருந்த தண்ணீரை மாணவர்கள் குடித்துள்ளனர். சிறிது நேரத்தில் சில குழந்தைகளுக்கு எரிச்சல் ஏற்பட்டதைத் தொடர்ந்து 16 பேர் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். தகவல் அறிந்து பதட்டத்துடன் மருத்துவமனைக்கு வந்த பெற்றோர் பள்ளி நிர்வாகத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குடிநீர் தொட்டியில் பிளீச்சிங் பவுடர் தூவி சுத்தம் செய்தது குறித்து மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் முன்கூட்டியே தெரிவிக்கவில்லை என்று பெற்றோர் குற்றம் சாட்டினர். மேலும் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உள்ள பள்ளியில் 2 ஆசிரியர்கள் மட்டுமே பணியில் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். குழந்தைகளுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் நலமாக இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கவர்மெண்ட் ஸ்கூலுங்க, பசங்க 8வது படிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு மதியம் ஸ்கூல்லேருந்து கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ப்ளீச்சிங் பவுடர் தண்ணி குடித்ததுனால வாந்தி மயக்கமாக இருக்குது, தொண்டையெல்லாம் எரியுது, வயிறு வலிக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்களே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறீங்களா என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு ஸ்கூலில் ஆள் இல்லை, ஹெட் மாஸ்டர் அம்மா சொன்னது ஸ்கூலில் ஆள் இல்லை, நீங்கள் வாங்க கூட்டிகிட்டு போங்க, கூட ஆயம்மாவை அனுப்புகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அடித்து பிடிச்சி நாங்கள் எல்லாம் வேலைக்கு போயிட்டோம். அடித்து பிடிச்சி அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே வேறு ஒருத்தரோட காரில் அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் பார்த்தா குழந்தைகளும் ரொம்ப மோசமாக தான் இருக்காங்க. ஓகேன்னு சொல்ல முடியாது, எல்லாம் வயிறு எரியுது, வாந்தி வர மாதிரி இருக்குது, தொண்டையெல்லாம் எரியுதுன்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் சரியில்லை, ஸ்கூல் நிர்வாகம் சரியில்லை, ஹெட் மாஸ்டர் சரியில்லை. 300 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 டீச்சர் மட்டும்தான் இருப்பாங்களா? கேட்டால் சென்சஸ் எடுக்க போயிட்டோன்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்களுக்கு சொல்யூஷன் வேணும். திருச்சி விமான நிலையத்தில் பெண் பயணியிடமிருந்து கட்டுக்கட்டாக 90 லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் வள்ளுத்தூரைச் சேர்ந்த 40 வயதான தஸ்லிமா பானு ஏர் ஆசியா விமானத்தில் கோலாலம்பூர் செல்வதற்காக திருச்சி விமான நிலையம் வந்துள்ளார். அப்போது அவரது உடைமைகளை ஸ்கேன் செய்தபோது கட்டுக்கட்டாக பணம் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகளிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டார். தொடர்ந்து அதிகாரிகள் அவரது பெட்டியை சோதனையிட்டதில் இந்திய ரூபாய் 65 லட்சமும் வெளிநாட்டு கரன்சி மதிப்பில் சுமார் 25 லட்சம் ரூபாயும் என்று மொத்தம் 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பணம் தொடர்பான பெண் பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலின் நகர்ப்புறங்களில் வசிக்கும் அடிமட்ட தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் மாநகர இளைஞர் காங்கிரஸ் சார்பில் பிரச்சார முகாம் தொடங்கப்பட்டுள்ளது. நாகர்கோவிலில் நடைபெற்ற கூட்டத்தில் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் கமிட்டியின் அறிவுறுத்தலின்படி இந்த முகாம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் தூய்மை பணியாளர்கள், கடைநிலை ஊழியர்கள், சாலையோர தள்ளுவண்டி வியாபாரிகள் மற்றும் கட்டிட தொழிலாளர்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து அவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அடிமட்ட தொழிலாளர்களின் துயரங்களை மத்திய அரசு கவனிக்க தவறிவிட்டதாகவும் அவர்களின் நலனை பாதுகாக்கும் நோக்கில் இந்த முகாம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் நாகர்கோவில் மாநகர இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஜெய்சன் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் லாரன்ஸ், காங்கிரஸ் நிர்வாகி சுமன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நகர்ப்புறங்கள்ல வசிக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்களான தூய்மை பணியாளர்கள், சாலையோரங்கள்ல தள்ளுவண்டி கடைகள் போட்டிருக்கவங்க, கொத்தனார் வேலை செய்யறவங்க, அது மாதிரி டெலிவரி பாய்ஸ், இந்த மாதிரிப்பட்ட கடைநிலை ஊழியர்களுடைய நலன் காக்க இந்த அரசு தவறிவிட்டது. மத்திய அரசு அவர்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களையோ அவங்களுடைய உயர்வுக்கோ எந்த ஒரு வாழ்வு உயர்வுக்கோ எந்தவித சலுகையும் செய்யறதில்லை. அவங்க படக்கூடிய துன்பங்களையும் அவர்களுக்கு நம்ம என்ன தேவைப்படுது அப்படிங்கக்கூடிய விஷயங்களையும் இது பண்ணி மக்களோட கலந்துரையாடி அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுக்காக இளைஞர் காங்கிரஸ் களம் இறங்குது. அந்த கேம்பெயினை இளைஞர் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் சிறந்த முறையில் செய்யும். அதன் ஒரு தொடக்க நிகழ்வாக இன்னைக்கு நாகர்கோவில் மாநகர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பாக நாங்கள் அந்த கேம்பை இன்னைக்கு தொடங்குகிறோம். மதுரையில் காவல்துறை தாக்கியதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டிய நிலையில் பூசாரி பரமசிவம் உயிரிழந்த விவகாரத்தில் சுமார் 8 மணி நேரம் நீதிபதி விசாரணை நடைபெற்றது. மேல அனுப்பானடியைச் சேர்ந்த 55 வயதான பரமசிவத்திற்கும் அவரது அண்டை வீட்டாருக்கும் இடையே வாகனம் நிறுத்துவது தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது.
இது தொடர்பாக இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் காவல்துறையினர் தன்னை தாக்கியதாக பரமசிவம் குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பரமசிவம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி உயிரிழந்தார். காவல்துறை தாக்கியதே அவரது உயிரிழப்பிற்கு காரணம் என்று குடும்பத்தினர் புகார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே பரமசிவம் வீட்டில் தானாக கீழே விழுந்து தலையில் காயமடைந்ததாகவும் காவல்துறை நடவடிக்கை தேவையில்லை என்று அவரே தெரிவித்ததாகவும் மதுரை மாநகர காவல்துறை மறுப்பு அறிக்கை வெளியிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த குடும்பத்தினர் நீதிபதி விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது காவல்துறை அவசரமாக அறிக்கை வெளியிட்டதாக குற்றம் சாட்டினர். இதனையடுத்து மாவட்ட 5வது நடுவர் மன்ற நீதிபதி லட்சுமி பிரியா பரமசிவத்தின் உடலை ஆய்வு செய்து குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தி உடற்கூறு ஆய்வையும் கண்காணித்தார். தமது விசாரணையின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்ததை தொடர்ந்து உடலை பெற்றுக்கொள்ள குடும்பத்தினர் சம்மதித்தனர். போயிட்டு அதுக்கு பிறகு நான் காலையில வரேன் கூட்டு வரேன்னு ஆஸ்பத்திரியில இருந்து வந்துடுறேன். காலையில கூட்டு போற ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் பெட்டிஷன் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 போலீஸ் ஒரு லேடி அம்மா ஒரு போலீஸ் வாசல்லே நிக்கிறாங்க. வாங்க நீங்க எழுதி கொடுத்துட்டு வந்துருங்க, இப்பவே வாங்க எங்க வண்டியிலே ஏறுங்கன்றாங்க. நாங்க உங்க வண்டியில வர மாட்டோம், நான் நடந்துக்கு வரேன், நான் எங்க வீட்டுக்கார வண்டியில வருவாரு போங்க அப்படின்னு சொல்றேன். போய் ஸ்டேஷன் வாசல்ல தான் நிக்கிறோம். போய் நின்று உள்ள கூட போல, அப்படியே 2 கையை எடுத்துக்கிட்டேன். இங்கே 4 பேர் இப்படியே மண்டலே அடிச்சு இப்படியே குத்தி கீழே தள்ளி அங்கனே மயக்கம் போட்டார். ஐயோ ஏன் வாடா, என் அப்பாவை அடிச்சு கொண்டு வாடா, வாடா சீக்கிரம் வாடான்ட்டு இவனை 4 பேர் வாசல்கிட்ட நின்றவங்க உன்னை கஞ்சா கேஸ்ல தூக்கி போட்டேன்னு சொல்லி விரட்டி ஒரு 2-3 தூரத்துக்கு விரட்டி போயிட்டாங்க. நான் அப்புறமேல் மயக்கம் போடுவோம் அங்கனே கீழே விழுந்துட்டு அப்புறம் ரோட்ல கடந்து உருள்றேன். என் புருஷனை இப்படி செஞ்சுட்டீங்களா, அவங்களே கார்ல வச்சு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பக்கத்துல இருக்கு அது கூட்டு போனாங்க. கூட்டு போய் ஊசி போட்டுட்டு அங்கேயே வாந்தி எடுத்து மயக்கம் போட்டாரு. ஊசி போட்டு கூட்டு வராங்க. கூட்டு வந்துட்டு என்கிட்ட உட்கார வைக்கிறாங்க. ஐயோ நீ ஏறுமா ஆஸ்பத்திரி கூட்டு போனா நான் என்னால வர முடியாது, என் புருஷன் தான் நல்லா இருந்தவரை நீங்க தான் அடிச்சு கொண்டு விட்டீங்க, என்னால வர முடியாது, எனக்கு இது கிடைக்காது, என் புருஷன் திரும்ப கொடுங்கன்னு சொல்லி அங்கே ரோட்ல கத்துறேன். அந்த ரோட்டு வாசல் முன்னாடி ஸ்டேஷன் முன்னாடி கத்துறேன். அதுல ஒரு லேடி போலீஸ் ஒரு போலீஸ் என்னை அடிச்சு அவர் அடிச்ச போலீஸே என்னை வீடியோ எடுக்குது. நீ என்ன வேணாலும் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அங்கனே நின்று கத்துறேன். அதுக்கு பிறகு கூட்டு உட்கார வச்சு அன்னைக்கு இருந்து என் புருஷனுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன். அன்னைக்கு இருந்தே ஒரு மருந்து மாத்திரை இதான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த 20 நாள் நான் ஆஸ்பத்திரி போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் ஸ்கேன் எடுத்தது இருக்கு. இவன்ல இருந்து 8 ml 5 புள்ளி இருக்குண்டாங்க. அதை காமிச்சிட்டு அது 2வது ஸ்கேன் எடுத்து அதுல 12 புள்ளி ஏறிச்சு, மண்டையில ரத்த கசிவு ரொம்ப ஆயிருச்சுப்பா அப்படின்னு. அதுக்கு பிறகு இங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஆபரேஷன் பண்ணணுண்டாங்க. ஆபரேஷன் பண்றதுக்கு நான் 2 நாள் அட்மிட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகுதான் இங்க வேலைமாக்கு இங்க வேணாம், ஏன்னா நான் தனியா கூட்டு போய் அவர் உயிரை காப்பாற்றணும்னு வேலைமாக்கு சேர்த்தேன். வேளாண்மையில சேர்க்கவும் ஆபரேஷன் இப்பவே பண்ணி ஆகணுண்டாங்க. அங்கேயே 2 லட்ச ரூபா பணம் கட்டி உடனே அன்னைக்கு சாயந்தரமே 7 to 8 மணிக்குள்ள ஆபரேஷன் பண்ணி கொண்டு வந்து படுக்க போட்டாங்க. 2-4 மணிக்கு 4 நாளையில கண்ணு முழிச்சிருவாரு. கை நான் படுக்க போடையில கை 2 அசைச்சிச்சு. அதுக்கு பிறகு அதுக்கு கண்ணே முழிக்கவே இல்லை. இன்னைக்கு முழிக்கும் நாளைக்கு முழிக்கும்னு 4 நாள் ஆச்சு. 4 நாள் பிறகு அவர் கண்ணே முழிக்கவே இல்லை. கேட்டாக அவர் இதுக்கு போயிட்டாரு. இந்த நரம்பு தண்டு சேலை இறக்கல, இங்க இருந்து ஃபுல்லாமே நல்லா இருக்கு, இதே ஆட்டு எல்லாமே நல்லா இருக்கு, நீங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு உறுப்பு தானம் பண்றதா இருந்தா பண்ணிக்கோங்க அப்படின்றாரு. இன்னும் 2 நாள் நாங்க வச்சு பாருங்க சார், நல்லா நரம்பு கூட ஆபரேஷன் பண்றதா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டு அவர் பாப்பா இன்னும் கண்ணு முழிக்கிறாரா பாப்பான்னு சொல்லி வீட்டுக்கு உயிர் இருக்கிறதாட்டிக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அவர் என்னென்ன கேட்கிறாரோ அனைத்தும் காட்சி நான் கொடுத்து கொட்டிக்கிட்டு உயிரை காப்பாத்தணும்னு எல்லாமே பார்க்க முடியாம போச்சு இன்னைக்கு. மதுரை அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் எரித்து கொல்லப்பட்ட வழக்கில் கணவரின் மனைவி உள்ளிட்ட 3 பேருக்கு தலா 8 ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சேடப்பட்டி அருகே குமராபுரத்தைச் சேர்ந்த கண்ணனும் பரமேஸ்வரியும் காதலித்து கடந்த 2013ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனையின் காரணமாக பரமேஸ்வரி தனது உறவினர்களான முருகேஸ்வரி மற்றும் ராஜபாண்டியனுடன் சேர்ந்து கண்ணனை கொலை செய்ய திட்டமிட்டதாக வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த 2015ஆம் ஆண்டு மே 20ஆம் தேதி அதிகாலை கண்ணன் மற்றும் அவரது குடும்பத்தினர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டின் கதவை வெளிப்புறமாக பூட்டி ஜன்னல் வழியாக பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் கண்ணன் அவரது தந்தை வேலு, தாய் பேச்சியம்மாள் உள்ளிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கு மதுரை 6வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தீர்ப்பளிக்கப்பட்டது.
பரமேஸ்வரி, முருகேஸ்வரி, ராஜபாண்டி ஆகிய 3 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்த நீதிபதி தலா 8 ஆயுள் தண்டனையும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் மொத்தம் 45,000 ரூபாய் அபராதமும் விதித்தார். அனைத்து தண்டனைகளையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவையில் 160 அடி நீள தேசிய கொடியை ஏந்தி பாஜக சார்பில் பிரம்மாண்ட தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவை மாவட்ட பாஜக சார்பில் சாய்பாபா கோவில் முதல் வடகோவை சிந்தாமணி வரை இந்த பேரணி நடைபெற்றது. மாவட்ட பாஜக தலைவர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் பெண்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். 160 அடி நீள தேசிய கொடியை ஏந்தியபடியும் கைகளில் தேசிய கொடிகளை பிடித்தபடியும் வந்தே மாதரம் முழக்கங்களுடன் பாஜகவினர் பேரணியாக சென்றனர். இந்த பேரணியை சுதந்திர தினத்தன்றே நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் காவல்துறை அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ரமேஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியதை தொடர்ந்து பேரணிக்கு அனுமதி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் எந்தெந்த போல தடைகள் விதித்திருந்தார்களோ, உதாரணம் 2014 இதே கோவையிலே தேசிய கொடியினுடைய இருசக்கர வாகன பேரணிக்கு அனுமதி கேட்டோம், தடை விதித்தார்கள். அதற்கு பின்பு இதே போல உயர்நீதிமன்றம் சென்றுதான் அனுமதி பெற்றோம். 2014 திமுக ஆட்சி இருந்தது, இப்ப தாவேக ஆட்சி இருக்குது. 2 ஆட்சியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. தேச விரோத ஆட்சி. தேசிய கொடியினுடைய ஊர்வலம் கோவையிலே நடத்தக்கூடாது என்று 2 ஆட்சியும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பதற்கு இது ஒரு சான்று. 80வது சுதந்திர தினம் என்கின்ற காரணத்தினால் 80 அடி நீளத்திற்கு தேசிய கொடி ஏற்பாடு செய்து வைத்திருந்தோம். ஆனால் தடை விதித்த காரணத்தினால் இரட்டை மகிழ்ச்சியுடன் இந்த தேசிய கொடி ஊர்வலத்திற்காக 160 அடி கொண்ட தேசிய கொடியை ஊர்வலமாக எடுத்து வந்திருக்கிறோம். கோவையில் காட்டு யானை பசுமாட்டை தாக்க முயன்ற காணொலி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாங்கரை, தடாகம், பன்னீர்மடை, நஞ்சுண்டாபுரம், சோமையனூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து காட்டு யானைகள் வலசை வருகின்றன. இந்நிலையில் ஒற்றை காட்டு யானை ஒன்று திருவள்ளுவர் நகர் மற்றும் குன்று பெருமாள் கோவில் பகுதிகளில் நேற்று இரவு உலா வந்துள்ளது. அப்போது அங்கிருந்த பசுமாட்டை அந்த யானை தாக்க முயன்ற நிலையில் அதிர்ஷ்டவசமாக மாடு பாதிப்பின்றி தப்பியது. பின்னர் பெட்ரோல் பங்க் பகுதிக்கு வந்த யானையை பொதுமக்களும் வனத்துறையினரும் சத்தம் எழுப்பி விரட்டினர். மதுரையில் பேசிய முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் தமிழக அரசின் டெண்டர் நடைமுறைகள் குறித்து கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். முதல்வர் அலுவலக அறையை மாற்றுவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பே 10வது மாடியில் புனரமைப்பு பணிகள் தொடங்கி பெரும்பாலான பணிகள் முடிந்துவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். இதற்காக 5.4 கோடி ரூபாய் டெண்டர் அறிவிப்பு ஆகஸ்ட் 12ஆம் தேதிதான் வெளியிடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் முதல்வரின் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக புனரமைப்பு பணிகளிலும் லிமிடெட் டெண்டர் தொடர்பாக சர்ச்சை எழுந்துள்ளதாக RP உதயகுமார் கூறினார். ஒருபுறம் டெண்டர் விடுவதற்கு முன்பே பணிகள் நடைபெறுவதாகவும், மறுபுறம் டெண்டர் அறிவிக்கப்பட்டும் இலவச வேட்டி சேலை திட்டத்திற்கான பணிகள் தாமதமாகி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். 1,77,00,000த்திற்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகளுக்கான மூலப்பொருள் கொள்முதல் டெண்டர் தாமதமாகி வருவதால் ஜனவரிக்குள் உற்பத்தி செய்து வழங்க முடியுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து தமிழக அரசு தரப்பில் விளக்கம் ஏதும் வெளியாகவில்லை. முதல்வர் அறை மாறுகிறது, முடிந்த வேலைக்கு டெண்டர். முதல்வர் அலுவலகத்தை மாற்றும் முடிவு ஜூலை 27ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னரே 10வது மாடியில் புனரமைப்பு பணிகள் தொடங்கிவிட்டன. 90% பணிகள் முடிவடைந்த நிலையிலே ஆகஸ்ட் 12ஆம் தேதி தான் அதற்கான 5.4 கோடி ரூபாய் டெண்டருக்கு ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டு இருக்கிறது. டெண்டர் விடாமல் எப்படி அலுவலக பணிகளை மேற்கொண்டீர்கள் என்று கேள்வி சட்டமன்றத்திலே எழும் என்பதால் டெண்டர் கோரும் அறிவிப்பை அவசரமாக வெளியிட்டிருக்கிறது தாவேக அரசு. ஏற்கனவே முதல்வர் விஜய் அவர்களின் பெரம்பூர் MLA அலுவலகத்தில் இதே டெண்டர் சர்ச்சை எழுந்தது. லிமிடெட் டெண்டரை விடக்கூடாது என அறிவித்து அவசர பணிகளுக்காக கடந்த காலத்திலே வெளியிடப்பட்ட மின்வாரியத்தில் விடப்பட்ட லிமிடெட் டெண்டரை ரத்து செய்தது தாவேக அரசு. ஆனால் முதல்வரின் MLA அலுவலக புனரமைப்பு பணிகளுக்கு மட்டும் எப்படி லிமிடெட் டெண்டர் அறிவிப்பை அனுமதித்தது தாவேக அரசு என்ற சர்ச்சை இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு புறத்திலே டெண்டர் விடாமல் வேலை நடக்கிறது, இன்னொரு புறத்திலே
டெண்டர் விட்டும் அந்த வேலை நடைபெறவில்லை. என்ன முரண்பாடு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே தொடங்கி இலவச வேஷ்டி சேலை வழங்கும் திட்டம், பொங்கல் விழாவை ஒட்டி வழங்கப்பட உள்ள இலவச வேஷ்டி சேலை திட்டத்தில குளறுபடிகள் நடைபெற்றுள்ளதாக கைத்தறி விசைத்தறி நெசவாளர்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். கடந்த கால ஆட்சியில ஜூன் மாதத்திற்கு முன்பாகவே, கடந்த காலங்களில் இப்ப நான் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த கைத்தறித்துறையோடு இணைந்து இலவச வேஷ்டி சேலைகளுக்கான டெண்டர்கள் அறிவிக்கப்பட்டு நூல் கொள்முதல் செய்யப்பட்டு விடும். ஜூலையிலே கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நெசவாளர்களுக்கு மூலப்பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு நெசவு பணி வேகம் எடுத்து விடும். தற்போது தாவேகா ஆட்சியில ஆகஸ்ட் 15 கடந்த பிறகும் இதற்கான டெண்டர் இறுதி செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. நீட் போன்ற தேசிய அளவிலான தேர்வுகளை ஒரே கட்டமாக நடத்துவதற்கு பதிலாக பல கட்டங்களாக நடத்துவது குறித்து பரிசீலிக்கலாம் என்று ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சாந்தி ஸ்ரீ துலிப்புடி பண்டிட் தெரிவித்துள்ளார். கோவை பேரூர் பகுதியில் உள்ள சேரன் கல்விக் குழுமத்தின் சுகாதார அறிவியல் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக அவர் கலந்து கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலக நாடுகளின் வளர்ச்சிக்கு ஏற்ப இந்தியாவின் கல்விக் கொள்கையிலும் தொடர்ந்து மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றார். மாணவர்களுக்கு திறன் சார்ந்த மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த கல்வி வழங்கப்படுவதுடன் அரசு வேலைவாய்ப்புகளை மட்டுமே எதிர்பார்க்காமல் தொழில் முனைவோராக உருவாகி மற்றவர்களுக்கும் வேலைவாய்ப்புகளை வழங்கும் வகையில் கல்வி அமைய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். 34 ஆண்டுகளுக்கு பிறகு கல்விக் கொள்கையில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் உலக நாடுகளுக்கு இணையாக இந்திய மாணவர்களின் திறன் மற்றும் ஆராய்ச்சி திறனை மேம்படுத்தும் வகையில் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கல்விக் கொள்கையில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்றார். நம்ம கிட்ட டெக்னாலஜி இல்லை. 4 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பரீட்சை பண்ணறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டெக்னாலஜி 3 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ண முடியும். இப்போ ஜேஇஇ இதெல்லாம். ஸோ அதை நீங்கள் நீட் ஸ்டெப்ஸ்ல பண்ண முடியும், இல்லைன்னா ரீஜனல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேஷனலுக்கு எடுத்துட்டு ஒரே வழியா நேஷனல்ல எல்லாரையும் ஒரே டைம்ல உட்கார வச்சு பண்ணணும்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தாங்க. ஏன்னா டெக்னாலஜி இன்னும் அந்த லெவலுக்கு போவே இல்லை. நம்ம அமெரிக்காவை சொன்னா அமெரிக்கால இந்த மாதிரி பாப்புலேஷன் நம்மளுக்கு அட்லீஸ்ட் நீட்னா 4 மில்லியன் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஒரே வாட்டி எப்படி நம்ம நடத்த முடியும்? ஸோ அது ஸ்டேஜஸ்ல நடத்தினாதான் அது இம்பார்ட்டன்ட், அதுக்கு ப்ராப்ளம் இருக்காத இருக்கு. திருச்சியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வூதியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சியில் பிஎஸ்என்எல் பொது மேலாளர் அலுவலகம் முன்பு ஓய்வூதியர் அமைப்புகளின் கூட்டுமேடை சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் அஸ்லம் பாஷா தலைமை வகித்தார். புதிய ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும், 2025ஆம் ஆண்டுக்கான ஓய்வூதிய திருத்த சட்ட மசோதாவை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. மேலும் 8வது ஊதிய குழுவில் 2026க்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கும் ஓய்வூதிய மாற்றம் கிடைக்கும் வகையில் விதிமுறைகளை மாற்ற வேண்டும், பிஎஸ்என்எல் மற்றும் எம்டிஎன்எல் ஓய்வூதியர்களுக்கு 2017 ஜனவரி 1 முதல் ஓய்வூதிய திருத்தத்தை அமல்படுத்த வேண்டும், அகவிலைப்படியின் 50% அடிப்படை ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்துடன் இணைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். தொடர்ந்து செப்டம்பர் 18ஆம் தேதி தர்ணா போராட்டமும், நவம்பர் 25ஆம் தேதி நாடாளுமன்றம் நோக்கிய பேரணியும் நடத்தப்படும் என்றும் ஓய்வூதியர்கள் தெரிவித்தனர். கோவையில் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசத்தின் அமைதி, பாதுகாப்பு மற்றும் வேற்றுமையில் ஒற்றுமைக்காக நன்றி செலுத்தும் வகையில் என்கார்ட் ட்ரஸ்ட் என்ற சிறப்பு இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அவினாசி சாலையில் உள்ள YWCA அரங்கத்தில் தி கோயம்புத்தூர் காஸ்பல் என்செம்பிள் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை பேராசிரியர் JS கெனடி சீனியர் வழிநடத்தினார். இறை நம்பிக்கையும் நாட்டுப்பற்றையும் இணைக்கும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தனி பாடல்கள், கூட்டு பாடல்கள் மற்றும் பிரபல இசை படைப்புகள் இடம்பெற்றன.
பல்வேறு மொழி கலாச்சார வேறுபாடுகளுக்கு மத்தியிலும் நாட்டை ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் வழிநடத்தி வருவதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவதே நிகழ்ச்சியின் நோக்கம் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். நிகழ்ச்சி நேரலையாகவும் ஒளிபரப்பப்பட்டது. இதில் இசைப்பிரியர்கள், பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் திரளாக பங்கேற்று சுதந்திர தின மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். மதுரையில் ஓய்வு பெற்ற மின்வாரிய முன்னாள் இயக்குநர் பாஸ்கரன் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். மின்வாரியத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்துள்ளது. 2021 முதல் 2023 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் சுமார் 45,000 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்யப்பட்டதில் சுமார் 397 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழகம் முழுவதும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 40 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் 2021 முதல் 2023 ஆண்டு வரை மின்வாரிய பொருட்கள் மேலாண்மை பிரிவின் தலைமை பொறியாளராக பணியாற்றிய ஓய்வு பெற்ற முன்னாள் இயக்குநர் பாஸ்கரனின் மதுரை அவனியாபுரம் இல்லத்திலும் சோதனை நடைபெற்றது. சோதனையின் போது முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் நிலையில் டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு தொடர்பாக அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையில் சுதந்திர போராட்ட தியாகி சத்தியமூர்த்தியின் 139வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜயை வருங்கால பிரதமர் என்று தாவேக அமைச்சர்கள் கூறுவது குறித்து தொண்டர்கள் கோஷமிடுவதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை என்றார். தன்னையும் பிரதமராக வேண்டும் என்று தொண்டர்கள் கோஷமிட்டுள்ளதாகவும் தாவேக அமைச்சர்களை தான் தொண்டர்களாகவே பார்ப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தாவேகா கூட்டணிக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு பெயர் சூட்டி கூட்டணியை கட்டமைக்க முதலமைச்சர் ஆர்வமாக இருப்பதாக கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் ஒரு செங்கல்லை கூட வைக்க தமிழக காங்கிரஸ் அனுமதிக்காது என்றும் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை திறக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழகத்தில் லாக்அப் மரணங்களை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காவல்துறையில் தொடரும் ஆங்கிலேயர் கால நடைமுறைகள் மாற்றப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒரே கோஷ்டி தான் காங்கிரஸ் இருக்கு. அது ராகுல் காந்தி மட்டும்தான் காங்கிரஸ் தலைவர். ராகுல் காந்தி தான் எல்லாமே. அந்த பழைய கணக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அந்த கோஷ்டி டெலிட் பண்ணியாச்சு. இப்ப எல்லாரும் ராகுல் காந்தி தான் இந்தியாவுடைய பிரதமராக வரணுங்கிற ஒரே லட்சியத்தோட வேலை பார்த்துட்டு இருக்கோம். 83வது சுதந்திர தின விழாவில் கொடியேற்ற போறது ராகுல் காந்தியா இருக்கணும். அது மட்டும்தான் எங்களுடைய லட்சியம். அதற்காக தான் எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கிறோம். போஸ்டிகள் இல்லாத காங்கிரஸ் ஆயிடுச்சு. காங்கிரஸை பொறுத்த மட்டும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற அதே நேரத்தில் ஒரு நேர்மையான அமைச்சர்களை கொண்ட கட்சியாக இருக்கு. கர்நாடக அரசு தண்ணீர் திறக்காததால் பாதிக்கப்பட்ட தமிழக விவசாயிகளுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடு பெற்றுத்தரக் கோரி செப்டம்பர் 4ஆம் தேதி டெல்லியில் குடியரசுத் தலைவரை சந்தித்து முறையிட உள்ளதாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீர் திறக்கப்படாததால் சுமார் 10 லட்சம் ஏக்கர் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 2021ஆம் ஆண்டு முதல் விவசாயிகள் பெற்றுள்ள அனைத்து கடன்களையும் தமிழக அரசு தள்ளுபடி செய்து விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் காவிரியில் உரிய தண்ணீரை திறக்க கர்நாடக அரசிற்கு உத்தரவிடப்பட்டும் தண்ணீர் திறக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய ஐயா கண்ணு, கர்நாடக அரசிடமிருந்து விவசாயிகளுக்கான இழப்பீட்டை பெற்றுத்தர குடியரசுத் தலைவரிடம் கோரிக்கை வைக்க உள்ளதாக கூறினார். டெல்லி செல்லும்போது தங்களை தடுத்து நிறுத்தினாலும் இந்த முறை எங்கு தடுத்தாலும் அங்கேயே போராட்டம் நடத்துவோம் என்றும் இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் ஐயா கண்ணு தெரிவித்தார். காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் 18,000 கோடி தள்ளுபடி பண்ணார். ஜெயலலிதா அம்மா 23,000 கோடி அதிமுக ஆட்சியில் பண்ணாங்க. இப்போ இவரும் அதே மாதிரி எல்லா விவசாயம் வாங்கிய எல்லா கடையும் தள்ளுபடி பண்ண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. 7ஆம் தேதி மெட்ராஸில் எல்லா மந்திரிகளையும் கூப்பிட்டு கண்டிப்பாக நாங்கள் விவசாயிகளுக்கு பெரிய எல்லா உதவியும் பண்ணித்தாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் 75,000க்கு வந்துட்டாங்க. விவசாயிகள் வாங்கிய 2021லேருந்து இன்னைய வரை வாங்கிய அனைத்து கடனையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தள்ளுபடி செய்து விவசாயிகளை தற்கொலையிலிருந்து காப்பாற்ற வேண்டுகிறோம்.
பொள்ளாச்சி அருகே ஊஞ்சவேலாம்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளியில் குடிநீர் குடித்ததால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 16 மாணவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன வசதி வழங்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்றார். அதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனம், அலுவலகம் மற்றும் உதவியாளர் உள்ளிட்ட வசதிகளை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆண்டுக்கு 5 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதி ஒதுக்கப்பட்டாலும் அதற்கு ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரிகள் விதிக்கப்படுவதாகவும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் நிதியுடன் ஒப்பிடும்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான நிதி குறைவாக இருப்பதாகவும் தெரிவித்தார். அரசு கடந்த ஆட்சியை குறை கூறுவதை விட மக்களின் அடிப்படை தேவைகளை புரிந்து கொண்டு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும், அரசு பணிகளில் வெளிப்படைத்தன்மை அவசியம் என்றும் ஈஸ்வரசாமி அவர்கள் தெரிவித்தார். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 5 கோடி ரூபாய் தான் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. அதுலேயும் ஜிஎஸ்டி இருக்குது. ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கு நிதி என்பது 3 கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டுக்கும். இதே 6 தொகுதிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கணக்கீடு செய்யும்போது 18 கோடி ரூபாய் அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பணிகள் செய்ய முடியும். நாடாளுமன்ற உறுப்பினருக்கு குறைந்த நிதி தான் இருக்குது. தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் கோரிக்கை வச்சுருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு அரசாங்கம் நமது சட்டமன்ற உறுப்பினருக்கு அலுவலகங்கள் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. தலைநகரில் தங்குவதற்கு விடுதிகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சென்னையில் தங்குவதற்கான விடுதிகளும் தொகுதியில் அலுவலகம் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சுருக்கோம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜா வட்டம் வன்னிவேடு ஊராட்சியில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்த ஆய்வில் அங்கன்வாடி மையத்தின் செயல்பாடுகள், குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவு மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். தொடர்ந்து அங்கன்வாடி மையத்தில் இருந்த குழந்தைகளுடன் கலந்துரையாடிய மாவட்ட ஆட்சியர் அவர்களின் கல்வி மற்றும் நலன் குறித்து கேட்டறிந்தார். மேலும் மையத்தின் பராமரிப்பு மற்றும் குழந்தைகளுக்கான வசதிகளை ஆய்வு செய்த அவர் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது வாலஜா வட்டாட்சியர் நடராஜன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை மூணாறு சாலையில் காட்டு யானை அருகே சென்று இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் ரீல்ஸ் எடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. உடுமலை மூணாறு சாலை அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ள நிலையில் தற்போது நிலவும் வறட்சியின் காரணமாக யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி சாலையோர பகுதிகளுக்கு வருவது அதிகரித்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை விட்டு இறங்கக்கூடாது என்றும், வனவிலங்குகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்றும் வனத்துறையினர் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றனர். இந்நிலையில் சாலையோரத்தில் நின்றிருந்த காட்டு யானை அருகே சென்று 2 இளைஞர்கள் ரீல்ஸ் எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. யானை அருகே ஆபத்தான முறையில் நடந்து கொண்ட காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. வனவிலங்குகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவது சட்டவிரோதமானது என்பதால் வீடியோவில் பதிவான வாகன எண்ணை அடிப்படையாக கொண்டு சம்பந்தப்பட்டவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வன ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடுமலை அருகே கோமங்கலம் சுங்கச்சாவடி கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் உடுமலை எம்எல்ஏ ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார். உடுமலை பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த சுங்கச்சாவடியால் பொதுமக்கள், பேருந்து மற்றும் சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் பாதிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தை பயன்படுவதற்கே 250 ரூபாய் வரை கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை உள்ளதாகவும், கட்டணத்தை குறைக்க கோரி பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமியுடன் இணைந்து மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் கூறினார். எனவே கோமங்கலம் சுங்கச்சாவடி கட்டணத்தை குறைக்க வேண்டும் அல்லது சுங்கச்சாவடியை வேறு இடத்திற்கு மாற்றி அமைக்க வேண்டும் என்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரிடம் ஜெயக்குமார் எம்எல்ஏ வலியுறுத்தினார். அவர்களே, உடுமலை டு பொள்ளாச்சி ரோட்ல இப்ப புதுசா நகாய் மூலியமா டோல்கேட் அமைச்சிருக்காங்க. அந்த உடுமலையிலிருந்து பொள்ளாச்சி வர்ற அந்த மக்கள் மொத்தமே 2.5 கிலோமீட்டர் தான் அந்த அந்த நகாய் மூலியமா அமைச்ச அந்த ரோட்டை பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு முழுமையா டோல்கேட் வரி வசூல் பண்றாங்க. 250 ரூபாய்க்கு மேல வசூல் பண்றாங்க. இது நானும் நாடாளுமன்ற உறுப்பினர் கலெக்டர் சென்று சந்திக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, எங்கிட்ட இல்ல நகாய் தான் பேசணுங்கிறாரு. மாண்புமிகு தமிழக ஹைவேஸ் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் நகாய்க்கு இந்த இதை வலியுறுத்தி
டோல்கேட் கட்டணத்தை குறைக்க வேண்டுகிறோம். டோல்கேட் இல்லைன்னா இல்லாட்டி அந்த இடத்த மாத்தி போடணும், வேற இடத்துல போடணும். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் லிமேக்ஸ் என்ற OTT தளத்திலும் கண்டு களியுங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.